கடன் பிரச்சனை தீரணும். அதுக்கு என்ன பரிகாரம் அந்த மாதிரி. இப்ப நம்ம கொடுத்த கடனே வரமாட்டேங்குது. சரி அப்படியே லாக் ஆகி இருக்கு. சரி ஸோ அது எப்போ என்ன ஒரு பணம் உங்களுக்கு வரணும், கொடுத்த ஆமா காசு உங்களுக்கு ஆமா வரணும். சரி, இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நேட்டிவ் சென்னையா? சென்னை தான். சென்னை தான். சென்னையில நீங்க வந்து ஏதாவது சாலிகிராம கோயில் இருக்கீங்களா இல்ல விருகம்பாக்கம்? சாலிகிராமத்துல இருந்தேன். இப்போ சாலிகிராமத்துல வந்து அசோக் நகர். அசோக் நகர்னா அசோக் பில்லர் பக்கத்துல இருக்கீங்களா? பில்லர். அசோக் பில்லர் பக்கத்துல இருக்கீங்களா? ஏன்னா முத்துக்குமார்னு பேர் வந்தா சந்திரன் உச்ச மாதிரி ரிஷபம். சரியா? சந்திரதான் முத்து, ஓகே. சந்திரதான் முத்து. சரியா? குமரன்னா செவ்வா. சரியா? குருவையும் எடுக்கலாம், குமரன் எடுக்கலாம், புதனையும் எடுக்கலாம். ஏன்னா புதன் இளமை புதுமை, அதையும் எடுக்கலாம். மூல சாலிகிராமத்துல இருந்தீங்களா? எத்தனை வருஷம் இருந்தீங்க? 10 வருஷம். 10 வருஷம் இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது விருகம்பாக்கம் அந்த அரௌண்ட்ல ஏதாவது இருந்தீங்களா? வடபழனி. வடபழனி, விருகம்பாக்கம், இந்த பக்கத்துல தான் சார். ஏவிஎம் அவென்யூ, ஏவிஎம் கார்டன் அந்த பகுதியில தான் இருந்தீங்களா? EVMக்கு அப்படியே ஆப்போசிட் தான் சார் நம்ம ஏவிஎம் வீடு. ஸ்டுடியோ எதிர்த்தாப்புல அங்கதான். அங்க இருந்தீங்க. உங்க வீட்டுல யாராவது சினிமா இண்டஸ்ட்ரி சம்பந்தமா யார் இருந்தா? எங்க தாத்தா இருந்திருக்காரு சார். ஏதா இருந்தாரா? ஏவிஎம்ல ஒர்க் பண்ணாரா? எங்க ஒர்க் AVM. பண்ணாரு? ஏவிஎம்ல ஒர்க் பண்ணாரா? ஏன்னா முத்துக்குமார்னு பேர் வந்தாச்சுன்னா இந்த நேரத்துக்கு இது எல்லாருக்கும் பொருந்தாது. உடனே கமெண்ட், என் பேர் முத்துக்குமார், நான் ஏவிஎம்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. இந்த நேரம் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். இப்ப மணி 2 மணி 20 நிமிஷம். சரியா? சோ 2ஆம் இடங்கிறது மேச 1 ரிஷபம் 2. சரியா? 20ஆம் நிமிஷத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். அதான் மேச 5, ரிஷபம் 10, மிதுனம் 15, கடகம் 20. கடகத்துக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் எங்க உச்சமாவார்? ரிஷபத்துல. சோ ரிஷபம் தான் கோடம்பாக்கம், ரிஷபம் தான் சாலிகிராமம். சரியா? அந்த வீட்டுக்குள்ளக்க அந்த 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 வீட்டுக்குள்ளக்க அந்த வீட்டுக்கு ரிஷபத்துக்கு ட்ரையாங்கிள்ல இன்னைக்கு சூரியன் இருக்காரு. சூரியன் தான் சாம்ராட் அசோகன். சரியா? செவ்வாய் சூரியன் எடுக்கலாம், சாம்ராட் அசோகன் எடுக்கலாம். ஸோ அப்ப அசோக் பில்லரும் வரும். சரியா? இதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா ஏவிஎம் அவென்யூ, ஏவிஎம் கார்டன் அல்லது அந்த வடபழனி. ஏன்னா அது செவ்வாய் வீடு மேசம், அது வடபழனின்னு எடுக்கலாம். செவ்வாய் மேசத்துல தூக்கி போட்டீங்கன்னா செவ்வாயோட 4ஆம் பார்வை கடகத்துக்கு விழுகும். கடகம் வடக்கு ராசி. ஸோ வடபழனி இந்த அரௌண்டும் வரும். சரியா? சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தாங்க அப்ப. சரியா? நீங்க இங்க ஏதாவது டெக்னாலஜி சம்பந்தமா பண்ணிருக்கீங்களா? நீங்களும் எடிட்டர் பூரா வெட்டி வீசறால வந்திருக்கீங்க போங்க. சோ வரும். சோ அப்ப உங்க கடன் பிரச்சனை அடைகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரே நாளில திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணணும். 2 நாள் முடி போயிட்டு வந்தேன் சார். போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு வந்தீங்க. வேற இன்னொரு மேட்டர். ஒரே நாள்ல சனிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு நேரா அப்படியே அங்க விருத்தாசலம் வரணும். நேரா அங்க விருத்தாசலம் வரணும். விருத்தாசலத்து பக்கத்துல மணவாள நல்லூர்னு ஒண்ணு இருக்கு. மணவாள நல்லூர் அப்படின்னு இருக்கு. அங்க குளஞ்சியப்பொருன்னு இருக்காரு. உங்க முத்துக்குமார் தான் அவரு. அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, கொடுத்த கடன் வசூலாகும். இது மட்டும் செய்யுங்க போதும். சரியா? வேற என்ன? அதேதான். அப்படியே உங்களுக்கு கடன் பிரச்சனை போடும் சார். சரி, கோடீஸ்வரனா ஆகணும் சார். கோடீஸ்வரனா உங்க ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு என்ன பரிகாரம்? அதுக்கு வந்து உங்க ஜாதகத்தை பார்க்கணும். உங்க ஜாதகத்துல அந்த யோகா இருக்கான்னு பார்க்கணும். பார்த்தா சொல்ல முடியும். இது பேரை வச்சு இப்ப நம்ம சொல்றது. ஓகே, பேரை வச்சு சொல்றது. சார் ரிஷபம் இல்லாம மீடியா இல்ல சார். ரிஷபம் மிதுனம் இல்லாமல் மீடியா இல்லை, கும்பம் இல்லாமல் மீடியா இல்லை. சார் ரிஷபம், மிதுனம், சிம்மம், கும்பம், துலாம், இது எல்லாமே மீடியாவுக்கு சம்பந்தமான ராசிகள். இது இல்லாம யாருங்க உள்ள இருக்க முடியாது. இது இல்லாம யாருங்க வர முடியாது. அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி, பூரம், புராணம், அல்லது புதனோட நட்சத்திரம் ஆயில்யம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேட்ட அல்லது ரேவதி, இது இல்லாம காம்பினேஷன் வராது. மீடியால ஜெயிக்கிறதுக்குன்னு சில கிரக சேர்க்கை இருக்கு. சரியா சார்? நீங்க பஸ் ஸ்டாப் போட்டி இருக்கீங்களா பக்கத்துல? பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கீங்களா? அசோக் நகர்ல இருக்கேன் சார். அதான் பஸ் ஸ்டாப் போட்டி இருக்கீங்களா? அதான் சார் மெயின் ரோடு பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கீங்களான்னு கேட்டேன். பக்கத்துல பேங்க், ஏடிஎம், லேடிஸ் ஹாஸ்டல் இதெல்லாம் இருக்கா சார்? பேங்க் இருக்கா சார்? ஏடிஎம் இருக்கா சார்? சரி, அது ஏதாவது இந்த பேங்க் ஆஃப் பரோடாவோ அல்லது ஃபெடரல் பேங்கோ அந்த மாதிரி ஏடிஎம் இருக்கா? இல்ல ஹெச்டிஎஃப்சி இருக்கா? ஈக்விட்டாஸும் வரும். சரி, அப்ப ஈக்விட்டாஸ் வந்தாச்சுன்னா உங்க வீட்டுல யாராவது மிதுனம் இருக்கீங்களா? மிதுனம் எங்க அக்கா. ஈக்விட்டாஸ் வந்தா மிதுனம் வந்துடும். அவ்வளவுதான் மேட்ரு. ஏன்னா டாஸ்ங்கிறது என்ன? காசு சுண்டி போடுறீங்களா? அதுக்கு விரல் முக்கியமா இல்லையா? மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3. மிதுனம் தான் கை. சோ ஈக்விட்டாஸ் அது வந்துச்சுன்னா மிதுனம் வரும். அவ்வளவுதான் மேட்ரு. அப்ப மிதுனம் வந்துச்சுன்னா கார்னர் பக்கம் வரும், பக்கத்துல பார்க் வரும். இருக்கா இல்லையா? இதெல்லாம் சொல்லலாம் அப்படியே. சரி, லவ் பண்ணீங்களா நீங்க? அது இருந்துச்சு சார். ரிஷபங்க லவ் வந்துடும், மிதுனமும் லவ் வந்துடும். சரியா இல்லையா? நான் வந்து இது சார் சிம்மம். சரி, சிம்மம் வரும் சார். இந்த பேரை வச்சு நான் கேட்கிறேன் சார். உங்க லக்கணம் வேற, நீங்க கேட்டது என்ன? உங்க பேர் என்ன? முத்துக்குமார்னா அது ரிஷபம்னு எடுக்கணும். சரியா? அது இன்னொன்னு என்ன எடுக்கன்னா, செவ்வாயோட நட்சத்திரமும் அங்க செயல்படும். செவ்வாயும் செயல்படுவாரு, குருவும் செயல்படுவாரு. சரியா இல்லையா? அப்ப குரு
சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். இந்த- இந்த-